தமிழக முதலமைச்சராக 5வது முறையாக பதவியேற்றுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் திருமதி சுமித்ரா மகாஜன், மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு பி.ஜே. குரியன் ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா கடந்த 23ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக 5வது முறையாக பதவியேற்றார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிரதமர், தமிழக ஆளுநர், மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் திருமதி சுமித்ரா மகாஜன் வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பதவியேற்றிருப்பதற்கு தனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆற்றல் மிகு தலைமையின் கீழ் தமிழகம் மேலும் முன்னேற்றத்தை எட்டும் என்றும், தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்புகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றுவார் என்றும் திருமதி சுமித்ரா மகாஜன் தனது வாழ்த்து கடிதத்தில் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு பி.ஜே. குரியன் அனுப்பியுள்ள வாழ்த்து கடிதத்தில், தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றிருப்பதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறை மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை நிலைநாட்டப்பட்டுள்ளது என்றும், இந்த வெற்றி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கிடைத்துள்ள தார்மீக வெற்றி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தையும் இந்திய நாட்டையும் வழி நடத்துவதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து வெற்றி காண வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும், தமிழக மக்களின் விருப்பங்களையும் கனவுகளையும் நன்குணர்ந்து நிறைவேற்றுவதுடன் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைவதை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதி செய்வார் என்றும் திரு பி.ஜே. குரியன் தனது வாழ்த்து கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.